கண்ணு முன்ன கனவுல வராண்டா. உடும்பு மாதிரி பிடிச்சான். நோ டவுட் மஸ்தான அவன் தான் கொலை பண்ணி இருக்கணும். அவனை கொலை பண்ணிட்டு என்ன விட்டுருக்கான்னா அவன் பிரெயின்ல ஏதோ ஒரு ஐடியா இருக்கணும். யாருன்னே தெரியாது, அவன் மனசுல இருக்கிறது எப்படிங்க தெரியும்? ஒரு சின்ன க்ளூ கொடுங்க, பிடிச்சிடுறேன். வாய மூடுற பொறும்புக்கு நாயே. அவன் நேத்துக்கு எல்லாருக்கும் பொட்டு வச்சு புடவை கட்டி ஒட்டு மொத்தமா 9 நாட்டை உட்கார வச்சுட்டான். அவன் கெட்டிக்காரன்டா. மயிலாட்ட நீங்க வச்சிருந்த ஹைடெக் செக்யூரிட்டியை 10 வயசு பையன் ஜம்ப் பண்ற மாதிரி பண்ணி வந்து என் கழுத்துல கையை வச்சான். அந்த சமயத்துல ஒருத்தனாவது வந்தீங்களா என்ன காப்பாத்துறதுக்கு? சார் அது இல்ல சார். குறுக்கு பேசுறா. கார்பரேஷன்ல கக்கூஸ் கழுவுறனுக்கும் காக்கி யூனிஃபார்ம் தரான், உங்களுக்கும் தரான். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபைனலா சொல்றேன், சனிக்கிழமைக்குள்ள நீ போலீஸ் ஆபீசருங்கிற ப்ரூவ் பண்ணு. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீவு தேடல்ல நீ காட்சி பொருளா இருப்ப. புரிஞ்சுதா? என்ன நான் இவ்வளோ பப்ளிக்காக கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஜெயிலரம்மா பார்த்தா பிரச்சனை ஆகிடும்ண்ணா. ஜெயிலரம்மா நம்மளை பார்த்தா என்னடா, நாம யாருன்னு ஜெயிலரம்மா காட்டுவோம். அண்ணா செக் பண்ணியாச்சு. அம்மா ஸ்டோர் ரூம்ல காளியும் கணேஷன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா. கணேஷ் கணேஷனா ஸ்டோர் ரூம்ல காளி ஜெயிலர் அம்மாவை பலாத்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கானா. செக்யூரிட்டி யாரும் இல்லைண்ணா, சீக்கிரம் போய் காப்பாத்துக்கண்ணா. வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள். நம்ம கைதி நண்பர்களுக்கெல்லாம் சூடான சூப்பர் செய்தி. அது என்னன்னா, பெட்ரூமாக மாறிய ஸ்டார் ரூம். கைதி கணேஷும் ஜெயிலர் அம்மாவும் சிங்கிச்சா 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 சிங்கிச்சா. கணேஷ் இப்ப வேலையை ஆரம்பிச்சிருப்பான்டா. அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்காங்க சார். அந்த டோரை ஓபன் பண்ணுங்க. பிரியா, என்ன இதெல்லாம்? இது உனக்கு அசிங்கமா இல்ல? சார், நீங்களும் இப்படி கேட்குறீங்களே. 4 செவத்து மத்தியில கேட்க வேண்டிய கேள்வியை 4 பேர் நடுவில் கேட்குறீங்களே, இது நியாயமா? நீ பப்ளிக்கா செஞ்சது தப்பு இல்ல, நான் பப்ளிக்கா கேட்கறது தப்புங்கிற, அப்படித்தானே? நீங்க சொல்றது எனக்கு புரியல. இவங்க இப்ப சொன்னதெல்லாம் உண்மையா? என்ன சொல்றீங்க? உங்க 2 பேருக்கு நடுவில் சம்பந்தம் இருக்கா? ஆமா, இருக்கு. I love him. 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 அவசரப்பட்டுட்டீங்க. ஆவேசத்துல சொல்லக்கூடாததை சொல்லிட்டீங்க. நான் அவசரப்பட்டிருக்கலாம் கணேஷ், ஆவேசத்துல சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்லக்கூடாது எதுவும் சொல்லல, மனசுல இருக்கிறது தான் சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை மனசார விரும்புறேன். அத்தனை பேருக்கு முன்னால நான் தைரியமா உங்களை விரும்புறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க அப்படி சிரிக்கிறது எனக்கு அவமானமா இருக்கு கணேஷ். எதுக்காக சிரிக்கிறீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என் கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை எனக்கு தெரியும், அதான் எனக்கு தேவை. ப்ளீஸ் பிரியா, உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. பைத்தியக்காரத்தனமா வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசாதீங்க. என்னை பத்தி உங்க மனசுல அந்த மாதிரி எண்ணம் இருந்தா மறந்துடுங்க, அதை சுத்தமா அழிச்சிடுங்க. அழிச்சிடுறேன் கணேஷ், சுத்தமா அழிச்சிடுறேன். பட் டெல் மீ ஒன் ரீசன். எதுக்காக அழிக்கணும்? ஒரு காரணம் சொல்லுங்க. அதை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. என் மேல மரியாதை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது நிஜம்னா சொல்லுங்க ப்ளீஸ். எதை சொல்லணும்? நீங்க ஏன் தற்கொலை செஞ்சுக்க முயற்சி பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க? டெல் மீ. அதை இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லல. பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. சொன்னா நான் உங்களை மறந்துடுறேன். நிஜம்தானே? நிஜம்தான். அப்படி நான் சொல்றேன். உங்க பார்வையிலையும் உங்க சட்டத்தோட பார்வையிலையும் இந்த உலகத்தோட பார்வையிலையும் நான் தற்கொலை செஞ்சுக்க போனேன். ஆனா யாருக்கும் தெரியாம என் மனசாட்சிக்கு மட்டும் தெரிஞ்சு 2 கொலை செஞ்சிருக்கேன். 1 ராமச்சந்திரன், 2 கங்கா. ராமச்சந்திரன் என்னோட அப்பா, கங்கா என்னோட தங்கச்சி. கங்கா சொல்றத கேளு. கங்கா இப்படி வரியா?
ஐயோ சொல்றத எனக்கு கேளு மருதாணி கங்கா. பிடிக்காதுடா. கங்கா, பொண்ணுன்னா முகத்துல வெக்கமும் கையில மருதாணியும் இருக்கணும். உனக்கு வெக்கம்னா என்னன்னே தெரியாது. அட்லீஸ்ட் கையில மருதாணியாவது வச்சுக்கோ. டேய், ரொம்ப நல்லவல, என்ன விடுறா. ரொம்ப நல்ல தங்கச்சில வச்சுக்கமா. நீ சாடிஸ்டா. ஆமா, நான் சாடிஸ் தான். நான் அப்பா கிட்ட சொல்லுவேன். யார்கிட்ட? ராமச்சந்திரன் கிட்டயா? சொல்லிக்கோ. எனக்கு என்ன பயமா? ஏய், என்னடா அப்பா பேர் வச்சு கூப்பிடுற? அவர் பேர் ராமச்சந்திரன் தானே? அது சரி, அவரு எதிரில் வந்தார்னா நீ ஏன் பயப்படுற? யார், நானா? அவருக்கு பயப்படுறேனா? அதெல்லாம் சும்மா ஜுஜுபே. அவர் தான் என்ன பார்த்தா அப்படியே நடுங்குவாரு. டெரர் டெரர். கணேஷ், டாடி டாடி எங்க டாடி டாடி தான்டா. டாடி, இது இது மருதாணி வச்சுக்கிறீங்களா? வேண்டாம்ப்பா. வேண்டாம், நான் வச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, தங்கச்சி உங்க பேர் என்ன கேட்டா? ஆமா ஆமா, பேர் சொல்லத்தானே ஒரு புள்ள வேணுங்கிறது. அடேங்கப்பா, சூப்பர் 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 டைமிங் டாடி. டாடிங்களனால பரவாயில்ல, ஆனா வாடா போடான்னு இல்லடா, ஸ்லிப் ஆஃப் தி டங். கணேஷ், வழியில உன் ஃப்ரெண்டை பார்த்தேன்டா. எந்த ஃப்ரெண்டு டாடி? உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? அந்த ஐஏஎஸ் பொண்ணு திவ்யா, இன்னைக்கு அவளுக்கு ஏதோ டான்ஸ் ரிஹர்சல் இருக்கான். விவரம்லாம் இதில் இருக்கு, உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னான். கைடு வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேம்மா. இந்த கணேஷ், நீ இப்போ ஃப்ரீயா இருந்தா என் கூட வரியா? தாராளமா வரேன். ஆனா ஒரு சின்ன ஆர்டிக்கல் எழுதணும். ஆடிட்டோரியத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர். எப்படி இருக்கு டைட்டில்? என்ன கிண்டலா? 16ஆம் தேதி ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு நான் ராத்திரி பகலா ப்ராக்டிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ஆஃபீஸ் வேலையை கூட இங்கேயே. உனக்கு தான் தெரியும்ல, அனாதை ஆசிரமத்துக்காக 3 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணுறேன். இட்ஸ் குட் திவ்யா. தேங்க்யூ. நான் ப்ரோக்ராம் பற்றி பேசலாம்னு நினச்சா என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற கணேஷ்? டீ கடைக்கு. நம்ம ரேஞ்சுக்கு அதான் ஸ்டார் ஹோட்டல். வாவ், ஏய் சரியான ஃபிகர். மச்சான் எங்கேயோ தள்ளிட்டு போறான்டா. குரு என்ஜாய். இறங்கு திவ்யா. ஏய், ஒரு பொண்ணை பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போனா தள்ளிட்டு போறான்னு அர்த்தமா? அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியுமா? ஏய், நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்டா. இங்க பாரு, அங்க நான் பாக்குறேன். ஏய், அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சியா இருக்கலாம்ல, ஃப்ரெண்டா இருக்கலாம்ல, பொண்டாட்டியா இருக்கலாம்ல. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே பழப்பா போச்சுடா. எனக்கு அது பொண்ணை கூட்டு போயிருக்கடா? இல்ல அது 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 இரு சொல்றேன். சார், இது வரைக்கும் பொண்ணை கூட்டு போனதே இல்லையா? உட்கார். கூட்டு போடா. மேல கை. எப்படி இருக்கு? சாக்கடிதா? சாரி என்கிட்ட சொல்லாத, அங்க சொல்றா. சாரி மேடம். பெருசா 2 ஸ்ட்ராங் டீ. சரி தம்பி. வாதவியா, உட்கார். என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர், பிளாட்ஃபார்ம் டீ கடை. ஃபீல் ஆயிட்டீங்களா? நான் ரோட்டில் சண்டை போடுற ஒரு ரவுடி. என் பக்கத்தில் உட்காரது கஷ்டமாக இருக்குது இல்லை? நிறுத்து கணேஷ், நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. எதுக்கு எடுத்தாலும் தகராறு. உன் கோவம், ஆவேசம், டென்ஷன் இதெல்லாம் நீ விடவே மாட்டியா? ப்ளீஸ் திவ்யா, இந்த அட்வைஸ் பண்ணுறது நிறுத்த. எனக்கு பிடிக்காது. இது அட்வைஸ் இல்லை, உன் மேலே உள்ள அக்கறை. தப்பு பண்ணுறவங்க தெருவுக்கு 4 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் கூடவும் தகராறு பண்ணுவியா? யூ நாட் நார்மல் கணேஷ். எஸ், ஐ எம் நாட் நார்மல். தப்பு நடக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. தலையிடுவேன், தட்டி கேட்பேன். தப்பு பண்ணுறவங்கள்ட்ட எது கரெக்டுன்னு எடுத்து சொல்லுவேன். நான் அவ்வளோதான். நான் அப்படி தான் இருப்பேன். யாரும் என் விஷயத்தில் தலையிடாதீங்க. போர் அடிச்சதுன்னா ஓடுவேன், இன்னும் போர் அடிச்சுனா குதிப்பேன், ரொம்ப போர் அடிச்சுனா செத்தேப்படுவேன். ப்ளீஸ் திவ்யா, நான் மாற மாட்டேன். என்னை விட்டு. எதை கேட்டாலும் ஏதாவது ஒன்று சொல்கிற, அதையும் கன்வின்சிங்காக சொல்கிற. நீ சொல்லும் போது அதான் கரெக்டுன்னு தோணுது. நீ இப்படியே என்னை இம்ப்ரெஸ் செஞ்சுக்கிட்டே போனா கூடிய சீக்கிரம் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடுவேணும்னு பயமா இருக்கு. உன்னால சொல்லவும் முடியாது, என்னால் ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்? நீ என்ன மதிக்கிற, நான் உன்னை மதிக்கிறேன். ஒருத்தர் மதிக்கிறவங்க காதலிக்க முடியாது திவ்யா. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் லவ் பண்ணுறது, லவ்ங்கிற பேரில் செக்ஸில் விழுறது, செக்ஸுங்கிற பேரில் கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணங்கிற பேரில் ஒருத்தர் ஏமாத்திக்கிறது, அதுக்கப்புறம் வாழ்க்கைங்கிற பேரில் தினமும் அடிச்சுக்கிட்டு சாகிறது. இதெல்லாம் நம்மளால முடியாது. என்ன ரொம்ப அறுத்துட்டேன்னா? டீயே குடி. கணேஷ்,
என்னன்னு சொல்லு. நீ மாறாத கணேஷ். நீ நீயாவே இருந்துற. ஐ எம் ரியலி ப்ரவுட் தட் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஆர் யூ ஷூர்? ஜோடி பொறுத்த அருமையா இருக்கு. எப்போ கல்யாணம்? ஐயோ ஐயோ